46வது ஸ்லோகம். இடம்பெயர்ந்த பாதிமதிகள். லலாட்டம் லாவண்ய ஜுதி விமலம் பாதிதவ பயாத் ததீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் வியர்யாசாத்யாசாத் உபயமபி சம்பூய சமிதः சுதாலேபஸ்யூதிः பரிணமதிராகாஹிமகரஹ. இந்த ஸ்லோகம் தேவியின் நெற்றியை பற்றி வர்ணிக்கிறது. இருபுறமும் சற்றே வளைந்த அந்த நெற்றி ஒரு நிலா துண்டு போல காட்சியளிக்கிறது. மகுடத்தில் ஒரு பிறை நிலவை பார்த்தோமே, அதனுடைய மற்றொரு பகுதிதான் இந்த நெற்றியோ என வைக்கிறார் பகவத்பாதர். முகத்தை முழுமையாக எந்த ஒரு கவியும் எளிதில் பாடிவிட முடியும். அத்துணை எளிதான கவி சக்கரவர்த்தியான பகவத்பாதர் பாட விரும்பவில்லை. மேல் நோக்கி இருக்கும் மகுடத்துக்கு பிறை நிலவும் கீழ் நோக்கி இருக்கும் நெற்றியாகிய பாதிமதிக்கு தங்கள் நிலை மாறி அமையும் போது முழு நிலவு போல் தோன்றும். இந்த இரு துண்டுகளையும் மாற்றி அமைப்பதற்கு அடர்ந்த அமிர்த ஒழுங்கினை கொண்டு அதனை நெருக்கமாக இணைத்து ஒட்டிவிட வேண்டும். இப்போது அமுதம் பொடியும் முழு நிலவை வெளிப்படுத்துகிறது என்கிறார். அபிராமப்பட்டர் போன்ற வேலூர் நகரை ஆண்ட சின்ன பொம்பா என்னும் மன்னனிடம் அரசவை பண்டிதராய் ரத்ன கேட தீட்சிதர் என்பவர் இருந்தார். ஒரு அமாவாசை என்று மன்னனுடன் பேசிக்கொண்டிருந்த பண்டிதர் தவறுதலாக இன்று பௌர்ணமி என கூற, மன்னன் அதை மறுத்து இன்று அமாவாசை என்றான். ஆயின் பண்டிதர் மீண்டும் பௌர்ணமிதான் என கூறவும், மன்னன் கதிரவன் மறைந்ததும் பார்க்கலாம் என கூறிவிட்டான். வீட்டை அடைந்த பண்டிதர் இந்த ஸ்லோகத்தில் தேவியை தியானித்து தன் வாக்கினையும் தன்னையும் காக்கும்படியும் வணங்கும் தேவி அபயமளித்து கதிரவன் மறையும் அதே நேரத்தில் அமுத நிலவினை மேலெழும்படி செய்தார். இதனை கண்ட மன்னன் பண்டிதனை வணங்கி பேணான பதவியளித்து கௌரவித்தான் என இதிகாசங்கள் வாயிலாக அறிகிறோம். இதிலிருந்து இந்த ஸ்லோகத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம்.